welcome to my YouTube channel. Andrea Events. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 200 people சமைக்கிறதுக்கான ஆர்டர் வந்திருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, பிரியாணிக்கு போட்டிருக்கோம். எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவுமே பார்க்குற மாதிரி தான். பிரியாணி நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. எல்லாம் சேம் அப்படி தான். இவர் தான் நம்ம பாய் ரஹ்மான் பாய். நம்மக்கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பண்ணிருக்காரு. சொல்லுங்க பாய். 15 வருஷம் வேலை செய்து இருக்கிறோம். எல்லாருக்கும் நல்லா ஓடி நிற்கிது இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் தான் சாதிக் பாய். அவர் கபாப் மாஸ்டர். இவர் நம்ம கபாப்லாம் இவர் தான் போடுறது. நல்லா ஃப்ரை பண்ணுவார். सादिक भाई बोलो भाई बोलो ना। हेलो भाई, कबाब मसाला, कबाब का मसाला डाल के कबाब फ्राई करता हूँ। कबाब पति தான் அவர் எதுனால பேசுவாருங்க. सभी बनाता भाई. ஆனா அவரு என்ன இவ்வளவு ஐட்டம் பண்ணாருன்னாங்களோ அவர் வந்துட்டு கபாப் மாஸ்டர் அப்படின்றது மட்டும் தான் நம்ம ரஹ்மான் பாய் சொல்லுவாரு. தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெயில் ஒரு 4 துண்டு பட்டை போட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயிட்டோம். நல்லா காஞ்ச உடனே வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு இந்த அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சதிக் பாய் பெப்பர் இது போட்டோன்னே பெப்பர் போட்டுடலாம். பெப்பர் ஆட் பண்ணின்னு அதில் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக போட்டு இதையும் நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா கிளறினோடனே என்ன பண்ணோன்னா கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற கத்திரிக்காவை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ஃபைனலில் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். கத்திரிக்காய் ஓகே, கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா கறி போடுறாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் கால் பாகம் தான் சில்லி பவுடர் இருந்துச்சு. சாதாரண நம்ம அதை போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரேஷியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் கம்மி பண்ணும்போது எவ்வளோன்றது இது வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால நான் வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு அரைச்சி வச்ச தக்காளியை வந்துட்டு அதில் ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா உப்பு போடணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நான் போடுற பாருங்கள். இவ்வளோ உப்பு தேவைப்படும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும். பட் ஆனால் வந்துட்டு இது கரெக்டாக வரும். எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால இந்த உப்பு வந்துட்டு அது கரெக்டாக வரும். இது போட்டு கொத்தமல்லி புதினா போட்டு அது மிக்ஸ் கொடுத்துட்டு இதை மூடி விட்டுருணும். மூடி விட்டோன்னே நெக்ஸ்ட்டு இன்னொரு மசாலா ஆட் பண்ணுவோம், சீக்ரெட் மசாலா. அது என்னன்றது வந்துட்டு நம்ம மூடி திறக்கும் போது நீங்கள் பாருங்கள், அது என்னெல்லாம் திரண்டு வரும்போது நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. வந்துட்டு பாருங்கள், நல்லா பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஜீரா பவுடர் ஆட் பண்ணிடலாம். சீரகத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி தூவி விட்டு மூடி போட்டு இறக்கிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.